ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சூப்பரான மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அறிவிப்புகளாக முதல்வர் மு க ஸ்டாலினே இந்த ரூபாய் 3000 பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்க போகிறதா அஃபிஷியலாக அரசு மூலயமா முதல்வரே அறிவிச்சிருக்கார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு யாருக்கெல்லாம் ரூபாய் 3000 கிடைக்க போகுது, இந்த 3000 பணம் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசனாக வெளியாயிருக்கு அப்படின்றது சம்மந்தப்படி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசை முன்னிட்டு டோக்கன் எப்போ ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் ஊழியர்கள் கொடுப்பாங்க, அந்த டோக்கனில் என்னென்ன விவரம்லாம் இடம்பெற்றிருந்தால் உங்களுக்கு பணம் வந்து சேரும், எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க, இது சம்மந்தமாக வேற யாருக்கெல்லாம் கூடுதலாக தொகை கொடுக்க போகிறாங்களா, இல்லை தொகை பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையிலே கொடுப்பாங்களா, இல்லை அக்கௌண்ட்டில் செலுத்துவாங்களா அப்படின்ற பல்வேறு சம்பந்தமான டேட்டா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த, அதாவது வருகின்ற 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 ஒரு அரசியல் அட்டைதாரர்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இது ரொக்க பணமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு தான் டீட்டெயிலாக வெளியே இருக்குது. தமிழக மக்கள் ஆவலுடன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக முதல்வரே அறிவிச்சிருக்கார். முதல்வர் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பொங்கலை முன்னிட்டு, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களால் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொக்க பரிசாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 ரொக்க பரிசு தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசு அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். யாரெல்லாம் ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் அட்டை வச்சிருக்கிறீங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருள் வாங்குற கடையில், அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே மாதந்தோறும் ரேஷன் கடையில் வாங்குவாங்களே, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வீடு வீடாக முக்கியமாக டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வழங்கப்பட்டு ரூபாய் 3000 ரொக்க பரிசாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு சூப்பரான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பரிசு தொகுப்புடன் பார்த்தீங்கன்னா கூடிய வேட்டி சேலையும் வழங்கப்படும் அப்படின்றதையும் முதலமைச்சர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். எப்பயுமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சர்க்கரை முழு கரும்பு இது போல் வேஷ்டி சட்டை இது எல்லாமே கொடுக்கறது வழக்கம். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொக்க தொகை கொடுப்பாங்க. ஏற்கனவே சென்ற ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்திருக்கும் 2000. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் 2500 இது போலலாம் பரிசு தொகை வழங்கியிருந்தாங்க. இப்போ 3000 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். மேலும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரொக்க பரிசு ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். நம்மளுடைய நண்பர்களாகிய தமிழ் இனத்தை சார்ந்த தமிழர் மறுவாழ்வு முகாமில் இலங்கையிலிருந்து வசிக்கிற குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொக்க பரிசா ரூபாய் 3000 வழங்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் இதுக்கான அறிவிப்பு வெளியிருக்கார். ஏற்கனவே அரிசி அட்டைதாரருக்கும் 3000 வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்றதையும் கூடுதல் அறிவிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுருக்குது. மேலும் ரொக்க பரிசு வழங்குறது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சேலையும் வழங்குறாங்க. இதை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பொங்கல் திருநாளை முன்னதாக பார்த்தீங்கன்னா ரொக்க பரிசு ரூபாய் 3000 அறிவித்திருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பருப்பு கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான கரும்பு அப்படின்றதையும் கூடுதலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சேலைகளும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரிசி அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இவை அனைத்தும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கா. இதில் நோட் பண்ணிக்கலாம். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு கொடுக்க போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான
டோக்கன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கள் அவங்களுடைய அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டைரெக்டாக வந்து இந்த டோக்கன் வந்து வழங்குவாங்க. இல்லை கடையில் கூட டைரெக்டாக வந்து வழங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதுக்கான அறிவிப்பு வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும். கடையின் பேரை வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணணும். குடும்ப அட்டைதாரருடைய பெயர், அடுத்தது குடும்ப அட்டை எண், என்ன கிராமம், என்ன தெரு, எந்த நாள் எந்த நேரம் அப்படின்றத எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி என்னைக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த தேதி அந்த நேரம் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். இந்த ரொக்க பரிசு 3000ம் அதுக்கு மட்டும் இல்லாமல் பரிசு தொகுப்பாக வந்து என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்க, அரிசி, சர்க்கரை, அடுத்தது கரும்பு, இது போல தொகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்கும் குறிப்பிட்ட தேதிக்கும் வந்து கரெக்டாக வந்து போய் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் இந்த டோக்கனில் வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக ஊழியர்களே ரேஷன் அட்டை ஊழியர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுதான் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் மட்டும் வந்து வெளியே இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து ஏற்கனவே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு அப்படின்றத வந்து வெளியாகியிருந்தாங்க. அதற்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயை மென்ஷன் பண்ணி என்னென்ன தொகையெல்லாம் வந்து ஆகும் அப்படின்ற அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது சம்மந்தமான ஆணையம் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் வழிவாழ்வு நேசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு அப்படி எல்லாமே வந்து வழங்கப்படும். அதுக்கான தொகை எவ்வளோ வந்து ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்றதுலாம் வந்து மென்ஷன் பண்ணி 2486617959 அப்படின்ற தொகை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செலவு வந்து ஆகுது அப்படின்றத வந்து தமிழ்நாடு சார்பாக வந்து ஒரு சில அறிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜியோ வந்து பாஸ் பண்ணி அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதை ஃபுல்லாக வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ ரூபாய் 3000ன்றது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக வந்து வெளியே இருக்குது. இது ஃபுல்லாக மக்களை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து என்னென்ன அறிவிப்பு வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் வந்து தெரிவிங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள், பொங்கல் பரிசு 3000 போதுமா இல்லை 5000 கொடுத்துருக்கலாமா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து ரொக்க தொகையை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. மேலும் வந்து எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்கள்லாம் வந்து வழங்க மாட்டாங்க அப்படின்ற அறிவிப்பு எதுவும் வந்து வெளியாகலை. எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்கள்லாம் வந்து வழங்குவாங்க அப்படின்ற சம்மந்தமாக வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணுவேன். எப்பயுமே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 வகையான ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா NPHH கார்டு தான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் PHH கார்டு, PHH AAY கார்டு, இது போல் அட்டை வகையான கார்டுலாம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் NPHS, NPHS NC இது போல் கார்டும் வந்து இருக்குது. இது போல் கார்டு எல்லாருக்கும் வந்து ரூபாய் 3000 வந்து வழங்கப்படுமா அப்படின்றதையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது. அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு முதல்வர் வந்து அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும், அதாவது 3000 வழங்கப்படும், 1000 கிடையாது, ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு ஹாப்பியான நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பொங்கல் பரிசு தொகுப்பை 3000 வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்திருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.